Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 497 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம டாடனை காட்டுறாங்க. அவ காலங்காத்தால எந்திரிச்சு அப்படியே பொறுமையா வெளியில வருவா. அப்படி வந்தவ புத்துன்னு ஒரு குழிக்குள்ள விழுவா. இத்தனைக்கும் அவ வாசலை தாண்டி வெளியவே போல. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் காட்டுக்கத்து ஏத்திட்டு இருப்பான். எவன்டா அவன் வாசல குழிய தோண்டி வச்சதுன்னு. ஆக்சுவலா ஏசு, சாபோ, லூஃபி இவனுக்கு 3 பேரும் சேர்ந்துதான் பண்ணிய பிடிக்கிற கண்டி இப்படி குழிய தோண்டி வச்சிருக்கானுங்க. தொண்டையிலேயே ஏத்திட்டு இருப்பா. டே இது என்னோட வீடுடா, வீட்டுக்கு பக்கத்துல இப்படித்தான் கண்டமேடிக்கு குழிய தோண்டுவாங்களா, இவனு அட்டு வெளியே தாங்க முடியலன்னு கதறிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணிங்க நம்ம பள்ளியில காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவானுங்க, மறுபடியும் அந்த சிட்டிக்குள்ள என்டர் ஆயிடுவானுங்க. என்னாச்சு, அங்க இருக்க ரவுடி பயிலுக சாபோ ரவுண்டு கட்டி இது எங்களோட டெரிட்டரி, இங்க எல்லாம் பெர்மிஷன் இல்லாம உள்ள வரக்கூடாது, உனக்கு உள்ள வர யாரு பெர்மிஷன் கொடுத்தானு கேப்பானுங்களா. அவன் தில்லா திமுறா, ஏன்டா நீங்களே ஒரு கூறு கட்ட முட்டா பயிலுக, இப்படி 4-5 முட்டா பயிலுக ஒண்ணு கூட்டிட்டா இந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கலாமா, தூக்கி போட்டு தொண்டையில மீப்பேன்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது நம்ம ஏசு லூஃபியோட காலை புடிச்சுக்கிட்டு சும்மா சல்லுன்னு வருவான். வந்த வேகத்துல ஏசும் சாபவும் ஒன்னா சேர்ந்து மொத்துன்னு அங்க இருக்க எல்லாத்தையும் மொத்த ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன ஏசு காலை டப்புன்னு விட்டதுல லூஃபி சும்மா சல்லுன்னு மேல பறந்துருவான். ஆனாலும் பய விடல, நானும் சண்டை போட்டே திருவேன்னு மூஞ்சிலேயே சும்மா நச்சுன்னு ஒரு அடியா வாங்குவான். மூஞ்சி சப்பி உள்ள போயிரும். சோ இப்படி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஷெரீஃப் அங்க வந்துருவாங்க. அவங்க ஊர்ல அவங்க தான் போலீஸ். அவங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் டன் டனகனக்கா. அதனால அடிச்சு புடிச்சு சாபோவும் ஏஸ் எஸ்கேப். லூஃபிக்கு மூஞ்சி உள்ள பிரிங்கிருச்சுல, பையன் எந்த பக்கம் போகணும்னு தெரியாம அங்கிட்ட எங்கிட்ட ஆடிட்டு இருப்பான். ஏஸ் இருந்துகிட்டே டே இந்த பக்கமா வாடான்னு சொன்ன கை நீட்டுவானா. அந்த கையை அலேக்க புடிச்சு இழுத்து அவனை காப்பாத்திடுவாங்க. அப்புறம் என்ன, சேட்டைய முடிச்சாச்சு, இனி சாப்பாட்டு வேட்டைக்கு போக வேண்டியதானே, வாங்க காட்டுக்குள்ள என்ன கிடைக்குதோ அடிச்சு தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு போவோம்னு சொல்லி போய் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. அப்படியே நைட் ஆகுது. நேரா கத்திட்டு வீட்டுக்கு வருவானுங்க. டாடன் கத்திட்டு இருப்பான், இங்க வராதீங்கடா, நீங்க எல்லாம் தொல்லை பிடிச்ச பசங்க, உங்க தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே புடிச்ச மான தூக்கி மூஞ்சிலேயே வீசிட்டு இன்னைக்கு நைட்டு இதை டின்னர் பண்ணிருங்க அப்படின்ட்டு அவனுக்கு பாட்டுக்கு கேஷுவலா போவானுங்க. மொத்தத்துல டாடனை ஒரு மனுஷியா கூட அவனுக்கு மதிக்கல. அவள சரி பிடிப்பாளுன்னு சமைச்சு வைப்பா. அம்பிட்டு சாப்பாட்டுக்காக அந்த அடி அடிச்சுக்குவானுங்க. அவனுக்கு அடிச்சுக்கிட்டா பரவாயில்லையே, ஏசு லூஃபி சாபோ இவனுங்களுமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு தான் திம்மானுங்க. அந்த அளவுக்கு கொலை பசி. இப்படியே மாத்தி மாத்தி சண்டை போட்டு சாப்பிடறாங்கிற பேர்ல டாடனை வெறுப்பேத்தி விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் ஜாலியா போய் ஒரு குளியல போடுவானுங்க. டாடன் கத்துன்னு எத்திட்டு போவா. 10,000 கவுண்ட் எண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில வாங்க, அதுக்கு முன்னாடி வந்தீங்க தொலைச்சிருன்னு சொல்லிட்டு போவா. எங்க பார்த்தா ஏசும் சாபவும் ஜாலியா குளிப்பானுங்க. ஆனா லூஃபிக்கு மட்டும் தண்ணிய கண்டா பயங்கறதுனால பயந்து தண்ணிய தலையில ஊத்துவான். டாடன் வந்து பாப்பா சாப்பிடுறாங்கிற பேர்ல அங்க அலங்கோலம் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஐயோ என் உசுரா வாங்குறானுங்களேன்னு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அம்பிட்டு பேர் சேர்ந்து பயங்கரமா கிளீன் பண்ணி ஒரு வழியா மாசா பல மின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம பயிலுக குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஈரத்திலேயே அந்த இடத்துல ஓடி வந்து வச்சிருக்க தண்ணி எல்லாம் தட்டி விட்டு மறுபடியும் அந்த இடத்த அலங்கோலமாக்குவானுங்க. அவ்வளவுதான், அவளுக்கு கொல்ல காண்டாவும். அதுக்காண்டி அவனுங்களை அடிக்கவா முடியும், கையில வச்சிருக்க குச்சிய பட்டுன்னு உடச்சிருவான். அப்படியே கட் பண்ண நைட் ஆகுது. மத்த நேரத்தை விட நான் நைட்டு தூங்குற இந்த நேரம் தாட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், தயவு செஞ்சு எவனும் என்னைய தொல்லை பண்ணாங்கன்ட்டு ஜம்முன்னு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாளா. அவ எங்க படுத்திருக்காளோ அதுக்கு டாப் ஃப்ளோர்ல தான் இங்க நம்ம பயிலுக படுத்திருக்கானுங்க. அவனு அந்த டைம் படுத்து தூங்குனா பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ட்ரைனிங் முடியலன்னு சொல்லி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த டைம் தான் பாவம் டாடன் ஒரு நல்ல கனவுக்கு போயிருப்பா. அதாவது பூத்து குலுங்கும் ஒரு பூஞ்சோலையில அவ சின்ன வயசுல எப்படி இருந்தாலும் அந்த அழகோட நின்று அந்த இடத்தை ரசிச்சுட்டு இருப்பா. மேல நம்ம பயிலுக டம்மு பயங்கரமான சண்டை. ஆனா கீழே நல்லா கனவுல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அவ ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது இடையில ஒரு குட்டி பையன் ஒருத்தன் பறந்து வந்து நின்னுட்டு இருப்பான். வாவ் குட்டியா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஓங்கி வயிற்றுலயே ஒரு குத்து. அதே நேரம் மேல நம்ம பயிலுக சண்டை போட்டு கீழே உடச்சுக்கிட்டு வந்து அவ வயிற்றுலயே விழுவானுங்க. ரெண்டும் கரெக்டா சிங்க் ஆகும். அப்படியே கண்ணு மூக்கு வாயி மூஞ்சி எல்லாமே பிதிக்கிட்டு வெளியில வரும். அந்த அளவுக்கு லூஃபி சும்மா டம்முன்னு வந்து விழுந்திருப்பான். இதுல வேற மேல இருந்து எப்பா லூஃபி நீ உயிரோட இருக்கியான்னு வேற ஏப்பானுங்க. அட ஏன்டா பண்ணி பயிலுகளா, வாங்க இன்னொரு ரவுண்டு போவான். அவ்வளவுதான், டாடன் காண்டாயி கொய்யால இங்க ஒருத்தி உசுருக்கு போராடிட்டு இருக்கா, உனக்கு இன்னொரு ரவுண்டு கேக்குதா, இன்னொரு ரவுண்டுன்னு போட்டு வெளின்னு விழுக்க ஆரம்பிச்சிருவா. இங்க இவனுங்க பேசாம நம்ம தூங்கலாமான்னு வேற டிஸ்கஷன். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. பாவம் டாடனோட கண்ணெல்லாம் அப்படியே கருன்னு கருத்து போய் கருண கொடூரமா இருக்கும். நைட்டு பூரா தூங்கவே இல்ல போல. இவனுக்கு தொல்லை தாங்க முடியல. கண்டிப்பா அவனுங்களை நான் அடிச்சு வரட்ட போறேன். இப்படியே போச்சுன்னா இந்த டாடன் ஃபேமிலியவே மொத்தமா இவனை அழுத்திடுவானுங்க. இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்பா, ஏன்னா இப்படியே போச்சுன்னா என்னோட ஹெல்த் ரொம்ப வீக்கா போயிடும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாளா. கூட இருக்கவனுங்க எல்லாம் அட விடுங்க பாஸ், அவனுக்கு தான் ரொம்ப நாளா நம்மள இப்படித்தானே பண்ணிட்டு இருக்கானுங்க, சொல்ல போனா நம்மள அவனுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு வேற சொல்லுவானுங்களா. அவ்வளவுதான், அவளுக்கு கொல்ல காண்டாயிரும். இனிமேட்டெல்லாம் அவனுங்களை என்னால பாத்துக்க முடியாது, இங்க இருந்து அவனுங்களை அடிச்சு வரட்ட போறேன். கார்ப்பு கூட போட்டிருக்க எந்த அக்ரிமெண்ட்டும் எனக்கு வேண்டான்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஓய்னு சொல்லி கார்ப்போட சவுண்ட் கேட்கும். அவ்வளவுதான், அப்படியே சாஷ்டாங்கமா கீழே விழுந்து என்னைய மன்னிச்சு நான் சும்மா ஒரு பேச்சுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன், இனிமேட்டு இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு கதறி அழுவா. ஆனா கடைசியில வந்தது கார்ப் இல்ல, விண்டுமில் வில்லேஜ்ல இருந்து மேயரும் அந்த பார்ல இருப்பாலே
மாக்கினோன்னு ஒருத்தி, அவளும் லூஃபியை பார்க்க வந்திருப்பாங்க. டாடன் யார் இவங்கன்னு பார்த்து முழிச்சுட்டு இருக்கும்போது லூஃபி வந்து பார்த்துட்டு சந்தோஷத்துல மாக்கினோன்னு கட்டி பிடிச்சுக்குவான். ஆக்சுவலா நம்ம லூஃபி இங்க வந்து 6 மாசம் ஆச்சாமா. அதான் அவனை பாக்குறதுக்காண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ஆனா அந்த விஷயத்த கார்ப்பு கிட்ட மட்டும் சொல்லிடாத, சொன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்பா. மேயரால நம்பவே முடியல, இவனுக்கு ஒரு திருட்டு கூட்டத்துக்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கானுங்கன்னு. ஏன் அதுல என்ன உங்களுக்கு பஞ்சாயத்துன்னு கேப்பா. உடனே மேயருக்கு காண்டாயிரும். என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க, பல்லுகளெல்லாம் தட்டி விடுவேமா. யோ, இந்த விண்டுமில்ல வில்லேஜ் சேர்ந்தவங்க எல்லாருமே லுள்ளு பிடிச்சவங்களா இருக்கீங்களே, ஏன் உசுர போட்டு வாங்குறீங்கன்னு அவ ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. இங்க மாக்கினோ நம்ம லூஃபிக்காக ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. ஏன்னா கார்ப் எப்படியும் இத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. அதனாலதான் அவனுக்காண்டி இவ கொண்டு வந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம சாபோவுக்கும் ஏசுக்குமே இருக்காமா. சாபோவும் லூஃபியும் செம ஹாப்பியா போய் வாங்கி மாட்டிக்குவானுங்க. ஆனா நம்ம ஏஸ் மட்டும் தான் கொஞ்சம் கூச்சப்படுவான். ஏன்னா இவங்கிட்ட யாருமே இந்த மாதிரி நல்லபடியா பேசினதே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைம் பேசினவன கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதை பார்த்து லூஃபியும் சாபோவும் கிண்டல் பண்ண உடனே அவனுல பார்த்து கத்துன்னு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு ஒரு பெரிய விருந்தே வைப்பான். எல்லாரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் டாடனோட வீட்டை நோக்கி கார்ப்போட என்ட்ரி. தலைவர் அப்படியே கெத்தா வருவாரு. நம்ம பழைய குழி தோண்டி வச்சிருக்கானுல்ல, அதுக்குள்ள போய் போத்துன்னு விழுவாரு. இங்க இவனுக்கு மூடிட்டு சாப்பிட வேண்டியதானே, அதை விட்டுட்டு டிஸ்கஷன். நம்ம கடலுக்கு போகும்போது நல்ல பெஸ்ட் குக்க ஒருத்தனை கையில வச்சுக்கணும் அப்படின்னு கேஷுவலா பேச ஆரம்பிச்சு, ஏசு ஃபர்ஸ்ட் நான் உனக்கு முன்னாடியே பைரட் ஆயிருவேன்பா, லூஃபி நீங்க பைரட் ஆவீங்க, நான் கிங் ஆஃப் த பைரட்டா மாறுவேன்பா. இது எல்லாத்தையுமே நம்ம கார்ப்பு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருந்து செம்ம காண்டாயிருவாரு. கார்ப்பா பார்த்த உடனே அந்த டாடன் ஃபேமிலியே பீதியாகி தின்னெல்லாம் துப்பிடுவாங்க. என்ன ஆச்சுன்னு பின்னாடி திரும்பி பாப்பானுங்க. ஏண்டா இன்னும் இதத்தான் பேசிட்டு இருக்கீங்களான்னு அவனுங்களுமே தின்ன துப்பிடுவானுங்க. உங்களை நான் நேவி சோல்ஜரா மாத்தலான்னு பார்த்தா பைரட்டா மாறுவேன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு மண்டேலயே 2 போர்டு. 2 பேரும் பேன்னு கிடப்பானுங்க. அதுக்கப்புறம் டாடனை கூப்பிட்டு அவளுக்கும் மண்டேல ஒரு போர்டு. யோ, அவனுங்களை அடிச்ச ஓகே, நான் என்னையா பண்ணேன்னு புலம்புவா. நீ தான் அவனுக்கு சொல்லி வளர்க்கணும்னு திட்டுவாரு. இங்க சாபோ இதுதான் கார்ப்பா ஏசு லூஃபியோட தாத்தா. அட ஆத்தா என்ன அடி அடிக்கிறாருன்னு பேந்த முழிப்பான். அவனை பார்த்துட்டு தம்பி நீயும் ஏதோ கடலுக்கு போறேன்னு சொன்னிலன்னு வாய் எடுப்பாரா. உடனே இடையில லூஃபி புந்து, அவன் பேரு சாபோ, அவனும் சாதாரண ஆள் இல்ல, நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம், எப்படியாச்சும் பைரட்டா மாதிரியே தீருவோன்னு. அதை மறந்துடாதீங்கம்மா. இங்க ஏசு புலம்பி தள்ளுவான். ஐயோ இந்த ஓட்டவா இப்ப எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கான்னு. உடனே கார்ப்பு அப்படியே கைய முறுகிக்கிட்டு, அப்படின்னா நீங்க 3 பேருமே பைரட்டா மாற போறீங்களா அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் கொடுத்துட வேண்டியதான்னு சொல்லுவாரா. 3 பேரும் முழிப்பானுங்க என்ன பண்ண போறாருன்னு. இங்க இவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு 3 பசங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா அங்க பார்த்தா 3 பேரும் கதறி அடிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. பின்னாடி கார்ப்பு விரட்டி 3 பேர்த்தையும் அடிச்சுட்டு இருப்பாரு. சாபோ பார்த்துட்டு ஆளுதாயா பார்க்க கிளமாடுமா இருக்கான். ஆனா நிஜத்துல சொல்ல போனா இவன் ஒரு மான்ஸ்டரியா, என்ன அடி அடிக்கிறான்னு புலம்பிட்டு இருப்பான். அவரு சும்மா காட்டுக்குள்ள ஓட விட்டு கண்ணா பின்னான்னு பொலன்னு பொலந்து கட்டிட்டு, சரி ரைட்டு இப்போதைக்கு இது போதும், நாளைக்கு வந்து தாண்டா நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட போறேன்ட்டு போவாரா. இங்க ஆல்ரெடி வாங்கின அடியில பேன்னு கிடப்பானுங்க. இன்னைக்கு அடியே இந்த லெவல்ல இருக்குன்னா அப்ப நாளைக்கு என்ன அடி அடிப்பான் அந்த ஆளு. ஐயோ முடியலடான்னு கத்திட்டு இருப்பானுங்க. அப்படியே நைட் ஆகுது. கார்ப்பு நல்லா சரக்க போட்டுட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த டைம் இவனுக்கு 3 பேரும் பயங்கரமான டிஸ்கஷன். கண்டிப்பா இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா அந்த கெல்ட் பைய கார்ப்பு நம்மள கன்ஃபார்மா போட்டு தள்ளிடுவான். அப்ப நம்ம சர்வே வாங்கணும்னா நம்ம தப்பிச்சா மட்டும்தான் முடியும், நம்ம ட்ரீம் அப்பதான் அச்சீவ் பண்ண முடியும்னு வேற டிஸ்கஷன். லூஃபிக்கெல்லாம் சாகறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையாமா. சாகரவன் எவனாச்சும் இன்ட்ரெஸ்டோட சாவானா. சரி ரைட் இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவானுங்க. அப்படியே விடியுது. டாடனுக்கு எலி செத்து போன மாதிரி ஸ்மெல் அடிக்கும். என்னடான்னு பார்த்தா கார்ப்போட காலை கொண்டு வந்து மூஞ்சில வச்சிருப்பாரு. அடச்சி அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா சைட்ல ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சிருக்கோம். என்ன எழுதி இருக்குன்னு பார்த்தா எங்க சொந்த கால்ல நாங்க நின்னுக்கிறோம், இப்படிக்கு ஏஎஸ்எல், அதாவது ஏசு சாபோ லூஃபி. அவளாதான் அவளுக்கு பீதியாகி இந்த மேட்டரை கார்ப்பு கிட்ட சொன்னா கார்ப்பு அதை பெருசா எடுத்துக்கிற மாதிரியே இல்ல. அவ தெளிவா சொல்லிடுவாயோ உன் பேரனுங்க இந்த ஏரியாவுல பயங்கர ஃபேமஸ், யாராச்சும் புடிச்சானுங்கன்னா கண்டிப்பா கொண்டு போட்டுருவானுங்க. என்ன கேஷுவலா கேக்குறேன்னு சொன்னா என் வெக்கேஷன் முடிஞ்சது, நான் கிளம்புறேன், நான் திருப்பி வரும்போது அவனுங்களை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு நேவி மேனா மாத்தி வைங்க, அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடக்கும் அவர் பாட்டுக்கு போவாரா. யோ என்னையா உளறிட்டு இருக்கேன்னு ஒன்னு அப்படியே திரும்புவான். ஒண்ணும் இல்லைங்க சார், போயிட்டு வாங்க சார், நாங்க பாத்துக்கிறோம்னு அனுப்பி வச்சுட்டு கட்டுப்பாயி கத்திட்டு இருப்பா. ஏன்டா இந்த கார்ப்புக்கு தலையில என்ன கல்லு விழுந்துருச்சா, எப்படா ஒரு திருட்டு கூட்டம் நேவி சோல்ஜரை வளர்த்த முடியும், என்னால தாங்க முடியலடான்னு கத்துவாளா. உடனே மகரா கூப்பிட்டு, அட விடுங்க பாஸ், நீங்க அந்த பசங்களை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமானா மூஞ்சிலேயே ஒரு மிதியை விட்டுட்டு எவன் எப்படி போனா எனக்கு என்ன, அவனுங்களா போயிட்டானுங்கல்ல இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு அப்படியே போய் படுப்பா. இங்க இவனுங்க ஒரு வழியா ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டானுங்க. அந்த டாடனோட ஆளுகளும் யாரும் இவனுங்களை ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரியல. அப்ப ஏசுக்கு அவ சொன்னால இந்த மாதிரி ஏசு ஒரு டெவிலோட பையன்னு, சோ எப்படியும் இவங்க போனதுனால அவ சந்தோஷமா தான் இருப்பா, எந்த பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இங்க வீட்டுல அவன் நல்லா படு தூங்க ஆரம்பிச்சிட்டான். இங்க இவனுங்க மலைக்கு ஒரு மரத்துக்கடியில போய் நல்லா ஒதுங்கிக்குவானுங்க. இங்க ரொம்ப நேரத்துக்கு டாடனால பொறுமையா இருக்க முடியல. என்ன இருந்தாலும் பொடிப்பயல்கள்ல, சோ என் மைண்ட நான் மாத்திக்கிறேன், தேவையில்லாம எதுக்கு கார்ப்பு கிட்ட செருப்படி வாங்கணும், வாங்க போய் அவங்களை காப்பாத்தலாம், இல்லன்னா நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு சொல்லி கொடைய புடிச்சிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவாங்க. அங்க அவனுங்க மரத்தோரமா உட்காந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க டாடன் ஐயோ மழை பெய்யுதே, பழுக என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க ஏது பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு அவனுங்களை நினைச்சு கவலைப்படுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.